புதுச்சேரியில் ஃப்ரேம்டு தாட்ஸ் ஓவிய கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரியில் செப்டம்பர் 5, 2025 புதுச்சேரி கான்டெம்பரரி கலைக்கூடத்தில் ஃப்ரேம்டு தாட்ஸ் என்னும் ஓவிய கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியானது செப்டம்பர் 11ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பார்வையாளர்களுக்கு இலவசமாக திறந்திருக்கும். பார்வையாளர்கள் இதனை அன்புடன் கண்டுகளிக்க நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. செப்டம்பர் 5, 2025 மாலை 6 மணியளவில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் சக்திவேல் அவர்கள் இந்த கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியானது நவீன ஓவியங்கள் பிரிவில் மறுமலர்ச்சி ஓவியங்கள், புதிய யுக்திகளுடன் கூடிய கலை படைப்புகளும், மரபு வழி ஓவியங்களும், உயிர் ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்விழாவில் புதுச்சேரியின் மூத்த ஓவியர் கலைமாமணி கந்தப்பன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். பின்னர் விருந்தினர்கள் அனைவரும் சிறப்புரையாற்றி இந்த கண்காட்சிக்கான செருக்கேடு வெளியிடப்பட்டது. புதுச்சேரியின் மூத்த மற்றும் பிரபல கலைஞர்கள் பத்மஸ்ரீ முனுசாமி, கலைமாமணி சுகுமாரன், கலைமாமணி அன்பழகன் ஆகியோர் இளங்கலைஞர்கள், பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள், அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஊடக நண்பர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பங்கேற்ற கலைஞர்களில் முனைவர் தர்மலிங்கம் மற்றும் திருமதி சுஜாதா சங்கர் நன்றியுரை வழங்கினார். இறுதியாக கலந்து கொண்ட அனைவருக்கும் சிற்றுண்டி மற்றும் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. இந்த கண்காட்சியில் பங்கேற்கும் கலைஞர்கள் பாஸ்கர் ரா, கந்தப்பன் லா, தீபக் ரா, தர்மலிங்கம் தா, கார்த்திக் ரா, லலிதா லக்ஷ்மி பா, மோகன் வே, ஓவியா கா, ராஜேந்திரன், ரேகா சே, ரிது திருபாதி, சசிகுமார் ஆ, சுதா ரா, சுஜாதா சங்கர், தமிழ்ச்செல்வன் சா, வசந்தகுமார் தா ஆகியோர் இணைந்து ஃப்ரேம்டு தாட்ஸ் எனும் தலைப்பில் பல்வேறு கலைஞர்களின் சிந்தனைகள் ஓவியங்களாக வெளிப்படுகின்றன. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. ஓவிய கண்காட்சிக்கு வருகின்றிருக்கும் அனைவரையும் வருக வருக என்று இந்த பொன்னாட்டத்தில் வரவேற்கிறோம். டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த மரியாதைக்குரிய எங்களை வழிநடத்திய சக்திவேல், ஆதிக்கமேடு ஆர்ட் அகாடமியின் செயலாளர் அன்புக்குரிய நண்பர், மேலும் இங்கே இருக்கின்ற அனைத்து ஓவியர்களையும் நண்பர்களையும் இந்த தருணத்தில் வரவேற்று ஐயா அவர்களுக்கு தமிழ்ச்செல்வன் அவர்கள் பங்களிப்பார். சார் சார் சாரி பாருங்க சார். சாரி பாருங்க. சாரி பாருங்க சார். மாலை மரியாதை
ஸ்லோகம் ஃபஸ்ட்டு ஈவினிங் ஃபஸ்ட்டு போயிட்டா வரவே மாட்டேன் வரும். ஸோ அந்த எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் மனமான எல்லாருக்கும் வாழ்த்து. சண்முகம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பணிச்செய்து ஒரு சங்கமோட அவருடைய படைப்புடனே வந்து மாறுபட்ட சிந்தனையோட இருக்கு. மாறுபட்ட கலைப்பணிப்பாளர் கோயில் கலைப்பான் அதை நிறுத்தது சொற்ற செய்யும் போது அது வேற நிலையை கடந்து போகிறது. அந்த வழக்கமாக மக்கள் மட்டும்தான் இளைஞர் நோக்கி போவோம். கலை இளைஞர் நோக்கி போகணும்னா நம்ம தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனந்தர் அவர்கள் அடுத்ததாக தம்பி டெய்லர்ஸ் அவர்கள் எம்எஃப்ஐ படிக்கும்போது ரெகுலராக ஒரு படிச்சுட்டே வந்துட்டு அப்படி படிக்கிறதுனால பிரேக் விட்டுட்டு அப்புறம் திரும்ப வந்து படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஸோ அந்த இதுவுமே வந்து தனித்தனியாக தெரியுது. அவங்களுடைய ஃபீல் எல்லாமே வந்து யூனிக்னஸோட இருக்குது. அது முதல்ல சந்தோஷம். என்ன சொல்கிறதுன்னா எல்லாருடைய புக்கில் வந்து கலர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஒட்டுலையுமே அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு இப்போ வந்து இப்போ குரூப் ஷோன்றதால இவ்வளோ டைம் தொலைக்காட்சி மண்டலத்தில் இந்த கண்காட்சி எல்லாம் பேட்டர்னே லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அது 3 வருஷ காலத்தில் வந்து இப்போ தான் போன டிசம்பர்லேருந்து பொது தளத்துக்கு நடைமுறை. அதுலேருந்து தொடர் நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஆரம்ப காலத்தில் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். அன்னையிலேருந்து ஒரு கேலரி வேணும்னு கேட்டிருந்தேன். ஆரம்பத்துலேருந்து இங்கே இருக்கும்போது எப்படி இந்த கல்லூரியை கொண்டு போகணுன்னா இந்த கண்காட்சிகளை ஒரு நாள் சிற்பி செய்கிறாங்க. அவர் ஒரு கல்லூரியை வேறு ஒரு தளத்துக்கு அந்த அடிப்படையில் தான் மாணவர்கள் வந்து நிறைய பேர் படங்கள்லாம் பண்ணி கண்காட்சிகள் படிக்கும் போதே கண்காட்சிகள் அந்த அடிப்படையில் கண்காட்சிகள்லாம் போகும்போது வெளியூர் ஆர்டிஸ்ட்டுகளும் வரணும், வெளியே அதர் ஸ்டேட்லேருந்து வரணும். ஒரு இன்டாக்ட் ஓவியர்கிட்ட வரணுன்ற ஒரு காரணத்தினால நிறைய சிறப்பான ஒரு விஷயங்கள் எடுத்து செஞ்சோம். அதுக்கு முன்னே இந்த கேலரி இது வரைக்கும் தான் இருந்தது. அப்போ ஃபார்ம் பண்ணி நீங்கள் கொண்டு போன இந்த பயணன்றது எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா அப்படி தான் நாங்கள் பயணிச்சிருந்தோம். அதை விட விடாமல் நீங்கள் வந்து நல்ல ஒற்றுமையோடு இருந்து செஞ்சுட்டு இருக்கோன்றதை நான் கேட்டிருக்கேன். அதுமாதிரி நாங்கள் பாண்டிச்சேரியில் கல்லூரியில் படிச்சுட்டு மாணவர்களாக இருந்து இன்னைக்கு 3 கல்யாணம் சொல்ல பார்த்துட்டுங்க. ஒவ்வொரு கல்யாணம் முடிச்சுட்டு முகூர்த்த நேரம் எப்படி முடிச்சிருக்கோம் அப்படின்ற சந்தேகத்தில் ஓடியாந்தோம். பார்த்தா முகூர்த்தம் நடந்துக்கிட்டு இருந்தது. மகிழ்ச்சி. பாண்டிச்சேரிக்காரங்க மிரட்டி இருக்கீங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கேலரி கொண்டு வரதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷம் போராட்டம் கொண்டு வந்துருக்கிறோம். வீடு வந்ததுனால பெரிய பேச முடியல. படிக்கிறோம் அனைத்து இதில் படிக்கின்றேன். என்ன கேட்டாக்கா இதே நேரத்தில் இன்னைக்கு வேற ஒரு ஷோ வைக்க வேண்டியது. நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து, கேலரிக்கு நான் புதுசல்ல, கலைஞர்களை ஊக்குவிப்பதில் அது எனக்கும் அது புதுசல்ல. புவியியலை கற்று ஃபைன் ஆர்ட்ஸ் வந்திருக்கிறது ஒரு பெருமை தான். காரணம் மியூசிக் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. It is one of the stepstone for our revolution. The revolution says both academic and
ஆராய்ச்சியில் இந்த இரண்டையும் ஒருமித்தே கொண்டு சென்ற ஒரு பெருமை இந்த 16 பேர் சொல்லுவாங்க. 16 நம்பர் ரைட். கலையில் வந்து சொல்லுவாங்க ஆர்டிஸ்ட் வந்து மோனோ அப்படிம்பாங்க, தனிப்பட்ட ஒரு ஆர்ட் அப்படிம்பாங்க. நண்பர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பத்திரிகை அதை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இங்கே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயதில் முழுமையும் எண்ணத்தில் இறதியுமான ஒரு இயக்கமாக தான் இன்னைக்கு இந்த செயல்பாடு நடந்திருக்கு. இதில் மூத்தவங்களிலிருந்து பள்ளிக்கூடம் போகிறவங்க வரைக்கும் இங்கே படம் வச்சுருக்கோம். இங்கே இது இந்த நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தையும் எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துல எங்களை கொண்டு வந்து நிற்க வச்சு நல்ல விஷயம். ஆசிரியராக இருந்துட்டு நாங்களும் ஆசிரியராக இருக்கோம். எங்க ஆசிரியரோட இந்த பயணத்தை நாங்கள் தொடங்கியிருக்கோம். என்னோட ஆசிரியர் இங்க மாஸ்டர் டிகிரியில லலிதா லட்சுமி அவங்க மேலே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இந்த மாஸ்டர் டிகிரி எங்க டீம் பண்ணதுக்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த சக்திவேல் சாருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நாங்கள் இங்கே இந்த மாஸ்டர் டிகிரி நாங்கள் முடிச்சுக்க முடியாது. எங்கள் ட்ராவல் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சார் தான் காரணம். ஞானகுமார்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி